அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:21-23. மத்தேயு 7:21-23. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசனை இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இங்க நல்லா கவனிங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்னை காப்பாற்றும், கர்த்தாவே கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு சுகத்தை தாரும், கர்த்தாவே கர்த்தாவே என் எல்லையை பெரிதாக்கும் என்று நாம் ஜெபிப்பது பெரிதல்ல, என்று கேட்பது பெரிதல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஜெபிப்பது நல்லது, கேட்பது நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னை நீ கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டாலும் நீ பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, நீ வர முடியாது. நீ இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டாலும் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ பரலோகத்துக்கு வர்றதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பூமியிலே பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர்கள் யாரோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியுமே ஒழிய மற்ற யாரும் வர முடியாது அப்படிங்கிறார். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்புறம் சொல்றார் பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவே அந்நாளிலே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனத்தை உரைத்தோமே, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினமே, உமது நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோமே என்பார்கள். அப்போது அவர் சொல்றாரு, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்கார சிந்தை உள்ளவர்களை என்னை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அகன்று போங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஜெபம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும், ஜெபம் மட்டும்தான் நம்மளுக்கு பதில் கொடுக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை செய்துவிட்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும், இன்னொரு காரியத்தை செய்துவிட்டு நாம் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். அது என்ன இன்னொரு காரியம் என்றால், தேவனுடைய சித்தத்தை செய்துவிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தத்தையும் ஜெபத்தையும் ஒன்று சேர்க்கும் போது அற்புதம் நடக்கும். தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காலம் நடக்காது. கர்த்தாவே கர்த்தாவே என்னை காப்பாற்றும் சொல்றோம், ஆனா அப்படி சொல்லுகிறவர்கள் வர முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் வர முடியாது. யார் வர முடியும் அப்படின்னு கேட்டா, பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் வர முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என் குடும்ப பிரச்சனை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், திருமண காரியம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், கற்பத்தின் கனி உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்தும் அதில் பதில் கிடைக்காமல் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவன் அழகாக சொல்கிறாரு, நீ ஜெபிப்பதற்கு முன்னாலே பிதாவின் சித்தத்தை நீ இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாயா, பிதாவின் சித்தத்தை நீ நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாயா என்று அவர் கேட்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி விட்டுட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். ஒரு இடத்துல ஏசப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசுடைய தாயும் இயேசுடைய சகோதரர் நிற்கிறாங்க. அப்போ நிற்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், இந்த உங்கள் பெத்தெடுத்த அம்மா கூட பிறந்தவன் வெளியே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், எங்கள் அம்மா உள்ளே வர சொல்லு, என் தம்பி உள்ளே வர சொல்லு அப்படின்னு இருப்போம். ஆனால் இயேசுவன் என்ன சொல்கிறாருன்னா, அதை எடுத்து வாசிங்க. மத்தேயு 12:50. மத்தேயு 12:50.
பார்த்தீங்களா? அதுக்கு மேலே படித்து பார்த்தீங்கன்னா அங்கே மரியாள் நின்று கூப்பிடுறாங்க, மரியாள் நிற்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது ஏசப்பா என்ன செய்யற, உள்ளே கூப்பிடல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே உட்காந்து இருக்கிறவங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, இங்கே உட்காந்து இருக்கிறவங்க யாரெல்லாம் என்ன, அதாவது என்ன பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களோ அவர்கள்தான் எனக்கு தாயி, அவர்கள்தான் எனக்கு சகோதரர்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ இயேசுவுக்கு நமக்கு ஒரு பிணைப்பு ஒரு இணைப்பு இருக்கணும். ஒரு தாயை போல ஒரு இணைப்பு இருக்கணும், ஒரு தகப்பனை போல இணைப்பு இருக்கணும், ஒரு பங்காளி போல ஒரு இணைப்பு இருக்கணும், ஒரு சகோதரனை போல இணைப்பு இருக்கணும். நாம் கேட்குற ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற ஒரு தகப்பன் போல நமக்கு ஒரு இணைப்பு, ஒரு உறவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி ஒரு உறவு வேண்டும் என்றால் நீ பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தாய், அவர்கள்தான் எனக்கு தகப்பன், அவர்கள்தான் எனக்கு பிள்ளைகள், அவர்கள்தான் என் நண்பர்கள், அவர்கள்தான் கூட பிறந்தவர் என்று அவர் சொல்கிறார். பெத்த தாயை கூட அவர் என்ன செய்யலை, இந்த காரியத்தில் ஒன்று சேர்க்கலை. பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்தான். அப்போனா ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் துதிக்கிறோம் நல்லது, ஜெபிக்கிறோம் நல்லது, வேத வாசிக்கிறோம் நல்லது. ஆனால் பிதாவின் சித்தத்தை நம்ம இந்த பூமியில் நம்ம செய்யணும். அதை செஞ்சுவிட்டு நம்ம கேட்கும்போது, அதை செஞ்சுவிட்டு துதிக்கும்போது, அதை செஞ்சுவிட்டு வேத வாசனங்களை வாசிக்கும் போது, தியானம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் கெட்டு போவது தேவனுக்கு விருப்பம் இல்லைங்க. ஒரு வசனத்தை வாசி, யோவான் 9:31, யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன், பாவிகள் ஜெபத்தை அவர் என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது. மத்தேயு 18:14, ஒரு கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, ஒரு மனிதன் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் பார்த்துக்கொள்ளுங்க, நிலைத்திருக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா நான் ஜெபிக்கிறேன் அதில் கரெக்டாக இருக்கிறேன், நல்லது. ஐயா நான் துதிக்கிறேன் அதில் கரெக்டாக இருக்கிறேன், நல்லது. ஐயா நான் இடைவிடாமல் வேதம் வாசிக்கிறேன், நல்லது. ஆனால் தேவ சித்தம் என்றால் என்ன? அதை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன்னா என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் நீங்கள் அந்த தேவ சித்தத்தை கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, தேவ சித்தத்தை கரெக்டாக நீங்கள் பேசிட்டிங்கன்னா, துதிச்சு பாருங்கள், ஜெபிச்சு பாருங்கள், பைபிள் வாசித்து பாருங்கள், உடனுக்குடன் அற்புதம் நடப்பதை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் தேவ சித்தத்தை அறியாமல் தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை குறித்து தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஏசப்பட யோவான் 9:31, பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாராம். பாவிகளுக்கு என்ன செய்ய மாட்டாராம், செவி கொடுக்க மாட்டாராம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், பாவம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் தேவன் ஜெபத்தை கேட்பது கிடையாது. ஆனால் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி தேவனிடத்தில் நம்ம இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் அன்பாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேலே அன்பாக இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும். மரியாதை பார்த்தே சொல்கிறாரு, இந்த பூமியில் சித்தத்தை நிறைவேற்றுறவங்க தான் என் தாய் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல, இன்றைக்கி நம்முடைய ஜெபம் ஏன் பரலோகத்துக்கு போகலை அப்படின்னு கேட்டால், தேவ சித்தத்தை பூமியில் செய்யாமல் இருப்பதுனால தான் நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவ சித்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, தேவ சித்தம் என்னது? நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் நல்லா மணிக்கணக்காக ஜெபிக்கலாம், மணிக்கணக்காக ஆராதிக்கலாம், மணிக்கணக்காக வேதம் வாசிக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கும்படி அவர் விரும்புகிறார். என்னுடைய சித்தம் என்றால் என்ன? பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் நீங்கள் நிறைவேற்றணும். அப்போ அந்த சித்தம் என்ன அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழுவதே தேவ, எப்படி போட்டிருக்கு பைபிளில், எப்படி போட்டிருக்கு? நீங்கள்
அப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல் காரியம், நாம் பூமியிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஏன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கேட்டால், நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. தேவனுக்கு விரோதமான ஒரு குறை இருக்கிறது. யோசுவால சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன். பாத்தீங்களா? அற்புதத்துக்கு முன்னால ஒரு பரிசுத்தம் தேவை என்றவர் சொல்லுகிறார் யோசுவால. இங்கு இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ ஜெபிப்பதற்கு முன்னாலே உனக்கு ஒரு பரிசுத்தம் தேவை என்று சொல்லுகிறார். அப்ப இதுதான் பிதாவுடைய சித்தம் இருக்கிறது. அப்ப இந்த பூமியிலே இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு, இந்த பூமியிலே இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு நீ என் சமூகத்துக்கு வா, என் ஜெபத்தை நீ ஏறெடு. நீ ஏறெடுக்கும் போது நான் உன் விண்ணப்பங்களுக்கு நான் என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப நான் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் தேவசித்தமாக இருக்கிறது. அடுத்து 1 தெசலோனிக்கர் 5:18, 1 தெசலோனிக்கர் 5:18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த தேவ சித்தத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை தான். ரெண்டாவது தேவ சித்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவ சித்தமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் கைடு செய்கிற வேலைகளை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால், ரெண்டாவது அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செய்யணும். எப்போதுமே குடும்பத்தில் ஒரே சந்தோஷமா இருந்துராது. சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும், சில இழப்புகள் வரத்தான் செய்யும், சில நஷ்டங்கள் வரத்தான் செய்யும், சில நிந்தைகள் வரத்தான் செய்யும், சில அவமானங்கள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை தேவன் அனுமதித்தார், ஏன் இப்படிப்பட்ட துக்கத்தை தேவன் எனக்கு அனுமதித்தார், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக தேவ சித்தத்தை அந்த நேரத்தில் நிறைவேற்றணும். உங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்திருக்கலாம், ஒரு நஷ்டம் வந்திருக்கலாம். அப்ப ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரு, நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டு தானே இருக்கிறேன், அப்ப கர்த்தர் ஏன் செஞ்சாரு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்க தேவ சித்தத்தை உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றணும். அது என்ன தேவ சித்தனா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். யோபுக்கு பாடு வந்தது, பிரச்சனை வந்தது. அவர் சொன்னாரா, ஏன் தேவனே என்னை எடுத்தீங்க, என் சொத்தை ஏன் எடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த போராட்டத்தை நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு தேவன்கிட்ட யோபு கேள்வி கேட்கல. யோபு தேவன்கிட்ட என்ன செய்யலை, கேள்வி கேட்கல. மாறாக தேவன் கொடுத்தார், எடுத்தார். ரெண்டாவது, புடமிடப்பட கொண்டிருக்கிறேன், நான் பொண்ணா விளங்குவேன். இதுதான் அவர் பேசின வார்த்தை. தான் வாயினால் அவர் பாவம் செய்யலை, தான் வாயினால் பாவம் செய்யலை, வாயினால் தேவன்கிட்ட கேள்வி கேட்கல. தேவன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஆனால் கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, விளைவினை வரும்போது அவர் தேவனை குறித்து ஒரு முறுமுறுக்கலை. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு வார்த்தை வாயில் விட்டு போடுறோம். அங்கே தான் மாட்டிக்கிறோம். ஏன் கர்த்தர் ஏன் குடும்பத்தோடு இப்படி பிரச்சனை அனுமதிக்கிறாரு. யோபு போல யாருக்கும் பிரச்சனை வராதான. யோபு அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த நேரத்தில் ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க. வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவ சித்தமாக இருக்கிறது. எப்படி எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவ சித்தமாக இருக்கிறது. பிள்ளைங்க படித்தாலும் சரி, படிக்காட்டினாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஏன் இந்த துன்பம் வந்துச்சு, ஏன் கஷ்டம் வந்துச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தை என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். அல்லேலூயா. எப்படி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். இப்போ வீட்டில் ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, ஒரு 25,000 பணம் இழந்துட்டீங்க, ஒரு 50,000 பணம் இழந்துட்டீங்க. ஐயோ நான் இழந்துட்டேன்னு என்ன செய்வேன் அப்படின்னு ஒப்பாரி வைக்காம, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா,
பெலன் தந்தீரே நன்றி ஐயா. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் எஸ் அப்பாவுக்கு. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் எஸ் அப்பாவுக்கு. அன்பு கொண்டு நன்றி ஐயா, அன்பு கொண்டு நன்றி ஐயா. அரவணைத்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா. சோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். ஓ சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அப்படி பிரச்சனைகள் மத்தியில், சோதனையின் மத்தியில் நீங்கள் உட்கார்ந்து ஸ்தோத்திர பலி பாடல்களை பாட வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போனா எல்லாவற்றிலும் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, முழுவதுமாக சுகந்தான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. சில பலவீனங்கள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம், சில நஷ்டங்கள் வரலாம், சில சண்டைகள் வரலாம், சில முறுமுறுப்பு வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்கள் மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி மகிமைப்படுத்திட்டீங்கன்னா பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்கிறீங்க இந்த பூமியில். ஏன்னா அந்த நேரத்தில் மனசு வேதனைப்படுகிற ஒரு நேரம், மனசு சோர்ந்து போகிற ஒரு நேரம், மனது இழைக்க பண்ணுகிற ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தி ஆராய்ச்சி துதிக்கும் போது அங்கே தான் தேவ சித்தத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, நிறைவேற்றுறீங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. இன்னைக்கு வார்த்தைகளை கேட்குறோம். இந்த வார்த்தையின்படி நடப்பதுக்கு நம்மளை நாம ஆயத்து பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறாங்க. அநேக காரியங்களை தேவன் நமக்கு வேதத்து மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. மகனே உனக்கு சோதனை வரும் மகனே, உனக்கு வேதனை வரும் மகனே, அதில் தப்பிக்கிறதுக்கு நான் வழிமுறையை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் நம்ம இது கடைபிடிக்கிறது கிடையாது. இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் வைக்கிறது கிடையாது. இயேசு சொல்றாரு, மனிதன் பிழைக்கிறதுக்கு நான் வழியை நான் சொல்லித்தரேன். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆனால் அந்த வார்த்தை நம்மகிட்ட நிலைச்சிருக்குது. ஆனால் அந்த வார்த்தை நிலைக்காத அளவுக்கு நம்மளுக்கு உலகபரமான காரியங்கள் நெருக்கி போடுவதனால இந்த வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டு நடக்க முடியல. இதை சரியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, சரியாக மட்டும் செஞ்சிட்டோம்னா நம்ம ஒரு ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா அழகா சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா அழகா சொல்றாரு. ஒரு விதைக்க புறப்பட்டான். சில விதை முள்ளில் விழுந்துச்சு, சில விதை பாறையில் விழுந்துச்சு, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு, சில விதை வழி அருகே விழுந்துச்சு. வழி அருகே விழுந்த விதை அது காக்கா பறந்து கவ்விட்டு போயிருச்சு. பாறையில் விழுந்த விதை அது வேறு பிடிக்க முடியாமல் அது காஞ்சி போச்சு. முள்ள விழுந்த விதை அது வளரும்போது முள்ளு நெருக்கி அதை அமுக்கி போட்டுருச்சு. இப்போ சீசர்கள் கேட்குறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் அதை நிலைத்திருக்க முடியாமல் அவர்கள் போய் விடுகிறார்கள். ஆனால் அந்த முள்ளில் போட்ட விதை உலகப்புறமான காரியங்களுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் தான் சிந்தையை தான் எண்ணத்தை கொடுத்து அதில் மூழ்கி போகிறனால அந்த விதை வளர்ந்து வரும்போது அந்த உலகம் அந்த செடியை என்ன செஞ்சிருது, அமுக்கி போட்டுறது. அவர்கள் எழும்ப முடியலை, அவர்களை பிரகாசிக்க முடியல, அவர் வாழ்க்கையில் வளர முடியல. அவர்கள் அப்படியே முள்ளுக்குள்ளே மாட்டி தவித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை. இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு இந்த வசனத்தின்படி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயம். வசனத்தை கேட்குறோம், ஆனால் வழியில் விதைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாறி விடுகிறோம், பாறையில் விதைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாறி விடுகிறோம், முள்ளுக்குள்ள விழுந்த ஒரு சூழ்நிலையில் மாறி விடுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. நம்முடைய ஆத்மா என்பது, நம்முடைய இருதயம் என்பது ஒரு நிலம். இந்த நிலத்தில் விதைக்கிற விதை 100 60 பலன் கொடுக்க வேண்டுமே தவிர அது தோத்து போகக்கூடாது. அப்போ ஏன் தோத்து போகுதுன்னு கேட்டால், முள்ளுக்கு இடம் கொடுக்குறோம், வழி அருகே விதைப்பதுக்கு இடம் கொடுக்குறோம், பாறையில் விதைப்பதுக்கு இடம் கொடுக்குறோம்.
அப்போ ஒவ்வொரு காரியத்துக்குமே ஒவ்வொரு விளக்க உரையை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏசப்பா சொல்றாரு, வசனம் வந்தோன்னு தங்க முடியல, அந்த வசனத்தை பிசாசு எடுத்து போட்டுறான், பிசாசு தங்க விட மாட்டான். அப்ப அதனால அந்த வசனத்தில் நிலைத்திருக்க முடியாமல் நாம் கஷ்டத்துக்குள்ள நெருக்கத்துக்குள்ள வாழ்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க வார வாரம் கேட்குற அந்த சப்ஜெக்டை, அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை அதை நினைச்சு நீங்க தியானம் பண்ணணும். நீங்க தியானம் பண்ணும்போது தான் உங்க வாழ்க்கை செழிக்கும். நீங்க தியானம் பண்ணும்போது தான் உங்க வாழ்க்கை உயரும். ஈசாக்கு மாலை வேலையிலே தியானம் பண்ணாரு. அவர் துறவு தோண்ட இடமெல்லாம் என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. அவர் விதைச்ச விதை 100 மடங்கு அறுவடை என்ன செஞ்சாரு? அவர் பார்த்தார். அப்ப பஞ்ச காலத்தில் கூட தண்ணி வரும்படியான ஒரு சூழ்நிலை ஈசாக்கு இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மாலை வேலையில் என்ன செஞ்சாரு? அவர் தியானம் பண்ணுகிறவராக இருந்தார். வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் செய்கிற காரியம் எல்லாம் வாச்சது. பஞ்சகாலமாக இருக்கலாம், கஷ்டகாலமாக இருக்கலாம், நஷ்டகாலமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், அதை பேசி பாருங்கள், அதை அறிக்கிட்டு பாருங்கள். அது அப்படியே என்ன செய்யும்? அது நடக்கும். பார்த்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் அந்த வசனத்தின்படி நீங்கள், அதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனை முறியடிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா ஆண்டவர், நம்முடைய தேவன். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனை மாறணும்னா அந்த பிரச்சனை இடத்துல நீ சோத்திரத்தை ஏறடு அப்படிங்கிறார். அதான் ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அவரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் சிந்தையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. ரோமர் 1:21. அப்போ ஏன் இருள் வருது, ஏன் வீணா போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும். துக்கம் வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும், கண்ணீர் வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும், வேதனை வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும், நிந்தை வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும், அவமானம் வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும், நஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும், கடன் பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கணும். எந்த காரியம் வந்தாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். அப்போது நீங்கள் தேவ சித்தத்தை அந்த இடத்துல என்ன செய்றீங்க? நிறைவேற்றுறீங்க. இந்த தேவ சித்தம் நிறைவேறுது உங்கள் வாழ்க்கையில். மாறாக நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றலை. அதனால் கர்த்தர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:18 நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செஞ்சீங்கன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 1 தீமோத்தேயு 2:4 சத்தமாக ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. இது 3வது தேவ சித்தம். முதல் சித்தம் என்னது? பரிசுத்தமாக இருந்தால் நீங்கள் தேவ சித்தத்தை என்ன செய்றீங்க? செய்கிறீங்க. 2வது என்னது? எல்லாவற்றிலும் சோத்திரம் செஞ்சால் நீங்கள் தேவ சித்தத்தை கேளுங்க. தேவ சித்தத்தை செஞ்சுவிட்டு ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தத்தை செஞ்சுவிட்டு ஒரு காரியத்தை ஏசப்பட கேளுங்க, கண்டிப்பாக அது நிறைவேறும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. எல்லா மக்களும் சத்தியத்தை அறிய வேண்டும். அதான் இப்போ ஒரு பாட்டை கேட்டோம்ல, ரிச்சிப்பின் பாட்டை. அல்லேலூயா. இப்ப அநேக மக்கள் ரட்சிப்பு அடைவதற்கு நீங்க ஒரு காரணமா இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு பாவி மனம் திருப்பதுக்கு நீங்க காரணமா இருந்தா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவதற்கு நீங்க காரணமா இருந்தா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு வழி தப்பி போறவனை நல்ல பாதையை காட்டுறீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு தண்ணி அடிக்கிறவனை தண்ணி அடிக்கிறவனா மாத்துறீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு பாவம் செய்கிறவனை பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு நீங்க ஒரு கருவியா இருந்தீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. கெட்டு போனவனே கெட்டுப்போ அப்படின்னு அவனை விட்டுட்டீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றல. உங்க கண்ணு முன்னால ஒருத்தன் பாவம் செய்யறான், உங்க கண்ணு முன்னால ஒருத்தன் கெட்டவனா மாறிக்கிட்டு இருக்கான், அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றல. அந்த கெட்டவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த கெட்டவனை மனமாற்றம் அடைய செய்யுங்க. அப்போது நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனா இருக்கிறீங்க. எல்லா மக்களும் ரட்சிப்படைய வேண்டியதே தேவ சித்தமா இருக்கிறது. அப்ப நான் ரட்சிப்படைவதற்கு நீங்கள் கருவியாக இருக்கிறீர்களா? உங்க அக்கம் பக்கத்தில், உங்க வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எத்தனை பேர் வழி தப்பி போய் கொண்டே இருக்கிறார்கள்?
மெய்யான தெய்வத்தை அறியாமல், ரட்சிக்கப்பட்ட தெய்வத்தை அறியாமல், விடுதலை கொடுக்கிற தெய்வத்தை அறியாமல், அடிக்கப்பட்ட தெய்வத்தை அறியாமல், ரத்த சிந்தின தெய்வத்தை அறியாமல், உலக மக்களை பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இரட்சகரை, மீட்பரை, அந்த வெற்றி வேந்தனை, அந்த விடுதலை நாயகரை அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், அறியாமல் எத்தனை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு, இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுவதற்கு உங்களை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பிறருக்கு அறிவிக்கும்படி நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியிலே நாம் முயற்சி எடுக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். பிதா தன் ஒரே பிறன குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஏசாவு சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன். அவர் நிறைவேற்றினார். ஆனால் உங்களை என்ன ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்ற இந்த பூமியில் இருக்கிறோமா? இந்த பூமியில நாம் வாழ்கிறோமா? இயேசுக்காக வாழ்கிறோமா? இயேசுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறோமா? இயேசுக்கா குடும்பத்தை, பிள்ளைகளை, தொழிலை, வேலையை அர்ப்பணித்திருக்கிறோமா? இயேசுக்கா வாழ்வேன் என்று சொல்லியிருக்கிறோமா? இயேசுக்கா ஜீவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறோமா? இயேசுவின் வழியை நான் போவேன் என்று சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துகிறேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிதான் உங்களை என்ன ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவரை துதிக்க முடியும், அவர் ஆராதிக்க முடியும், அவர் நாமத்தை பறைசாற்றும்படி ஏசப்பா தெரிஞ்சிருக்கிறார். இயேசு பிறந்த உடனே அந்த ஆடு மேய்ப்பு என்ன பண்ணாங்க? எல்லா பக்கமும் போய் என்ன செஞ்சாங்க? இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்லி தாவீதின் ஊர்ல போய் என்ன செஞ்சாங்க? அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு மேய்க்கிறவர்கள் இயேசுவை பற்றி பறைசாற்றினார்கள். பிதாவின் சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறோமா? யோசனை பண்ணி பார்ப்போமே. என் வீடு உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டு, படிப்பு உண்டு, என் சம்பாத்தியம் உண்டு, வருமானம் உண்டு, இதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறான். ஆனால் பிதாவின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க. நீங்கள் பிதாவின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றீங்கன்னா நேரம் இந்த சபை நிரம்பி இருக்கும். கெட்டது அதிகமாக காதில் வாங்காதீங்க, நல்லதை வாங்குங்க காதில். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். ஆத்மா தேவனுக்குரியது, அழிஞ்சு போற ஆத்மா தேவனுக்குரியது. அந்த ஆத்மா விலையேறப்பட்டது, விலை மதிக்க முடியாத ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா ரட்சிப்பு அடைய வேண்டும். அப்பனா அந்த இயேசுனுடைய அந்த வார்த்தையை நாம் பிறருக்கு நாம் அறிவிக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். எல்லா மக்களும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று தேவ விருப்பமா இருக்கிறது. எல்லா மக்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று தேவ விருப்பமா இருக்கிறது. அந்த விருப்பத்தை நம்ம மூலமா தான் நிறைவேற்ற தேவன் அங்க ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் உங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு தான் பிள்ளைய மாத்திருக்கிறாரு. அதுக்கு தான் இரத்த கோட்டைகளை மறைத்திருக்கிறாரு. ஆனால் நாம் அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? அந்த நாளிலே இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே அடையவும் அவர் சித்தமுள்ளவராக. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.